ஈட்டிங் கிங் சுபாஷ். ஒரு 5 o'clock இருக்கும். சைட் பாஸ் பண்ணோம், செம்ம ஸ்மெல்லு. என் ஃப்ரெண்டு ஏற்கனவே சொல்லியிருந்தான் இந்த இடத்துல ஒரு சமோசா ஷாப் இருக்குது, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னான். இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும், அங்கே பாருங்கள் கூட்டத்தை எந்த அளவுக்கு உள்ளே போக முடியல அந்த அளவுக்கு இருக்குது. பானிபூரி, கச்சோடி, ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அது எப்படின்னு நம்ம போய் ரிவ்யூ பண்ணி சொல்லலாம். வாங்க போகலாம். ஓகே, வாங்கிட்டு வந்துட்டேன். இது சமோசா, கச்சோடி. அவங்க வந்து ஒரு ஸ்வீட் ஊற்றிருக்காங்க பாருங்கள், காரம் ஸ்வீட் ரெண்டும் ஊற்றி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது சமோசாவை டேஸ்ட் பண்ணிடலாம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு அந்த மசாலாவோடு சாப்பிட்ணும். அவங்களோட அந்த உருளைக்கிழங்கு, பட்டாணி அதெல்லாம் போட்டு நல்லா சமோசா நல்லா போட்டிருக்காங்க. எல்லாம் டீப் ஃப்ரைடு, நல்லா இருக்குது டேஸ்ட்டு. ஆனால் ஆயிலோட இது தெரில, அந்த ஸ்வீட்டு தான் உங்களுக்கு மெயினு. அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது தான் அந்த டேஸ்ட்டே ஃபார்ம் ஆகுது. அது என்னன்னு தெரில, ஒரு மேஜிக் மாதிரி ஆகுது. சொன்ன மாதிரி ஒர்த்து தான் கடை. சமோசாவுக்கே உயிரை விட்டுடலாம். கச்சோடி பாருங்களேன், உடைக்கும் அது நல்லா காரமாக இருக்கும். நான் ஒரு மாதிரி ஸ்வீட் இருக்குது உள்ளே. பாருங்க, அந்த ஸ்வீட்டும் இந்த மாவு சேருமா அது ஒரு ஃப்ளேவர் தருது. அது நல்லா இருக்குது. சலைவாவோட மிக்ஸ் ஆகும்போது சூப்பராக இருக்குது அந்த டேஸ்ட்டு. இந்த ஸ்வீட்டு தான் மெயின். அந்த ஸ்வீட்டும் காரமும் அது சேர்ந்துன்னா அது ஒரு லெவலாக இருக்குது. சூப்பராக இது இதுக்காகவே சாப்பிட்லாம், ஒர்த்து. இது வந்து பானிபூரி. இதில் வந்து ஸ்வீட் ஆட் பண்ணி வெங்காயம், அவங்களோட அந்த கேபேஜ் அது இன்னும் போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சோன்னு கேட்டேன், அதனால் கொடுத்தாங்க. அப்படியே உங்கள்கிட்ட வெயிட்டே அந்த சாஸ் தாங்க. பானிபூரி அது அந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு மின்ட் டேஸ்ட் வருது. அந்த வாட்டர் அது எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. அந்த ஸ்வீட் எஃபெக்ட் தான் மெயினே. ஸ்வீட்டோடு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொரு சாப்பிடுவேன். வேறு லெவல். ஸ்வீட்டோட ஆரம்பினா அந்த சாஸ் மாதிரி நல்லா இருக்குது. மஸ்ட் ட்ரை. ஜஸ்ட் 25 rupees தான் வரும். அது 2 சமோசா 10 வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சமோசா, கச்சோடி எல்லாம் சாப்பிட்டோம். நாங்கள் ஜிலேபி ரொம்ப ஃபேமஸ் போல், கேஜியாக வாங்கிட்டு போகிறாங்க. வீடியோவில் பார்த்துருப்பீங்க. லட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நாங்கள் மெனு கார்டை காட்டுறோம். அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ரொம்ப வருஷமாக இருக்குது போல் கடை. நல்லாவே இருக்குது டேஸ்ட்லாம். சமோசா வேறு லெவல். கச்சோடி அந்த சாஸை மிஸ் பண்ணாமல் இது பானிபூரியோடு வாங்கி சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹானஸ்ட் ஒப்பீனியன், சமோசா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. அந்த மசாலாக்காக வந்து சாப்பிட்லாம். கச்சோடியில் அந்த ஸ்வீட்டும் அந்த காரமும் சேர்ந்து அது உள்ளே இருக்க மசாலா சேர்ந்து அது ஒரு ஃப்ளேவர் தருது தனியாக. பானிபூரியில் அந்த ஸ்வீட் சாஸ் ஊற்றுறாங்க, அது ஒரு நல்லா இருந்தது. அது இந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணவர் ரொம்ப நல்லா தான் இருக்குது நிஜமாவே. அது ஜிலேபி கிலோ கணக்கு வாங்கியிருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. லட்டு நல்லா இருந்தது. நல்லா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இப்போ தான் செஞ்சு வைக்கிறாங்க போல். ரேட்ஸு நார்மல் ரேட்ஸ் தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். 20 rupees தான் பிளேட் பானிபூரி. 5 pieces தராங்க. நல்லா தான் இருக்குது. சாப்பிட முடிஞ்சால் நிறைய சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் என்ன ஷாப் போகணுமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு உங்கள் ஈட்டிங் கிங் சுபாஷ். பாய்.